الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويضع عنهم إسرهم والأغلال التي كانت عليهم وقال النبي صلى الله عليه وسلم أدبني ربي فأحسن تأديبي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மிக அற்புதமான முறையில் தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியாக திகழக்கூடிய நீடூர் நெய்வாசல் மிஸ்பாகுல் ஹுதா அரபிக் கல்லூரி நடத்துகிற இந்த தொடர் மீலாது சொற்பொழிவினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான, எங்களுக்கு ரோல் மாடலாக அமைந்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், எனக்கு முன்னால் துவக்க உரை நிகழ்த்திய, உரையை கேட்கிற போது ஒரு நாள் எனக்கு லீவு கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அழகாக பேசினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பேச்சை கொண்டு தமிழகத்திற்கு நிறைய வெளிச்சத்தை தந்தருள்வானாக. அபுல் ஹசன் ஷாதலி ஹசரத் அவர்களுக்கும், நிறைய உலமா பெருமக்கள், யாக்கூப் அலி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட உலமாக்கள், எனது அருமை நண்பர் இலாஹியா அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், மாணவ கண்மணிகள், நிர்வாக அங்கத்தினர்கள், சமூக ஆர்வலர்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொல்றாங்க, பதிலே காதல விழுகல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. உலகத்திலேயே அதிக சுதந்திரம் உள்ள ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது காற்று தான். காற்றை யாரும் கட்டி போட முடியாது, அது சுதந்திரமாக எங்கு வேண்டாலும் செல்லும். அகிலத்தின் ஆக்சிஜன் அண்ணல் பெருமானார் தான். காற்று நுழையாத இடத்திற்கெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய பேச்சும் வாழ்வும் நுழையும் என்பதில் சந்தேகமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்த சுதந்திரங்கள் என்ன? நாம் சுதந்திர நாட்டிலே இன்னும் பெறாத விஷயங்கள் என்ன? சுதந்திர காற்றை அனுபவித்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் 1947 சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறோம். உண்மையில் சுதந்திரமாக நாம் இருக்கிறோமா? நாம 1வது படிக்கும் போது ஒரு கதை ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ப அந்த கதை இருக்கா இல்லையான்னு தெரியல. பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி வடை சுடுவாள், அந்த வடையை காக்கை தூக்கி கொண்டு செல்லும். நரி அந்த காக்கையிடத்திலே வடையை கேட்கும். கொஞ்ச நாள் வரை இப்படி சொன்னார்கள்,
காக்கை வடையை போட்டது, நரி அந்த வடையை காக்கைக்கு இல்லாமல் ஏமாற்றியது. அதுக்கப்புறம் கதை மாறியது. காக்கை காலுக்கு கீழே வைத்துக் கொண்டு நரியை ஏமாற்றியது. இப்படி ரெண்டு விதமா கதை வந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா, கடைசி வரைக்கும் பாட்டிக்கு வடை வரவே இல்லை. ஒன்று நரி ஏமாற்றியது அல்லது காகம் ஏமாற்றியது. இதே நிலைதான் இன்றைக்கு நமக்கும். சுதந்திரத்திற்கு முன்னால் வெள்ளைய நரிகளிடத்திலே இந்த நாடு மாட்டி இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் காகங்களிடத்திலே இந்த நாடு மாட்டி இருக்கிறது. அரசியல்வாதிகளினுடைய சொத்தை எடுத்தால் இந்தியா கடன் அல்ல, பக்கத்து நாட்டு கடனையும் சேர்த்து அடைத்து விடலாம். அவ்வளவு பேராசை. நாம என்ன பாட்டி மாதிரியே இருக்கிறோம். வடை வந்து சேரவில்லை. இந்த நிகழ்வை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு நான் ஒரு 10 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் என்ன சுதந்திரம் எல்லாம் கொடுத்தார்கள், இன்று வரை அது கிடைத்திருக்கிறதா என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்புகிறது, ஆனால் இதுவரை அது கிடைக்கவே இல்லை. பெண்களுக்கான சுதந்திரம் என்று ஹஜ்ரத் அவர்கள் பேச்சை முடித்ததால் அங்கிருந்தே நான் துவங்குகிறேன். பெண்களுக்கான சுதந்திரம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறதா? ராத்திரி 12 மணிக்கு தனியா ஒரு பெண்மணி நகை அணிந்து கொண்டு நீடூரில் இருந்து மயிலாடுதுறை வரை தனியாக செல்லுகிற வாய்ப்பு வந்தால் சுதந்திரம் இருக்கிறது என்று பொருள். போக முடியுமா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம பாஷையில எளிமையா சொல்றதா இருந்தா இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. காரணம், ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அவன் வர்ற வருத்த பாருங்களேன். உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். 5 ஸ்டார் சாக்லேட், 7 ஸ்டார் சாக்லேட், அது இதுன்னு பறக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு. பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரியே, சக்கராத் ஹாலில் வர்ற மாதிரியே, ஜனாசா எந்திரிச்சு நின்றா எப்படி இருக்கும்? குழந்தை பிறந்துருச்சா? அவ என்ன சுதந்திரம்? ஆணுக்கு ஒரு நியதி, பெண்ணுக்கு ஒரு நியதியா? ஆண் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு என்றைக்கு முடிகிறதோ, ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் வழங்கிய சுதந்திரம். அல்லாஹு அக்பர். பெருமானார் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவி அறிவாளி ஸைனப் ரலியல்லாஹ் போய் கதவை தட்டுறாங்க. பிலால் ரலியல்லாஹ் கதவை திறக்கிறார்கள். நான் பெண் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், தனி ஆளுன்னு நினைச்சிட வேண்டாம், பெண் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு நீதிக்காக வந்திருக்கிறேன். நான் யாருங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள். உடனே பெருமானார் கேட்டு விட்டாங்க, அது எந்த பெண்மணின்னு கேட்டுவாங்க. அந்த அம்மா புர்கா போட்டிருக்கிறதுனால பொதுவா ஸைனப்னு சொல்லிட்டாங்க. அரபுலகத்தில் நிறைய ஸைனப் இருக்கிறாங்க, ஸைனப்னு சொல்லி அனுப்புறாங்க. பெருமானார் திருப்பி கேட்டு அனுப்புகிறார்கள், ஐயு ஸயானி பிஹாதிஹி, அது எந்த ஸைனப்னு கேட்டு வந்தாங்க. எந்த ஸைனப்? நிறைய ஸைனப் இருக்குது. கடைசியில் வேற வழி இல்லாம அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவி ஸைனப். பெருமானார் என்னன்னு கேளுங்க. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு நியதி, பெண்களுக்கு ஒரு நியதியா? ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள், ஜனாதா தொழுகை தொழுகிறார்கள், ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். அந்த அம்மா ஜீம்லயே பேசுது, ஜமாத்துங்குது, ஜனாசாங்குது, ஜிஹாதுங்குது, எல்லாம் வசனோடையே
இதுவரைக்கும் பெண்கள் இப்படி எல்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெண்கள் இப்படி எல்லாம் சமூகத்திலே வந்து நின்று கேட்டு பழகி இருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன சொல்ல வர்றாங்க ரசூலுல்லாஹ்? நான் வந்ததற்கு பிறகு பெண்களுக்கான சுதந்திரம், நீங்க எதையும் கேட்கலாம், தெளிந்து கொள்ளலாம். அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அம்மா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. நீங்கள் வீட்டிலேயே தொழுதாலே அல்ல அல்ல, உங்கள் கணவனை தூண்டினால் கூட ஜமாத்தோடு தொழுவதற்கு, ஜிஹாதுக்கு செல்வதற்கு, ஜனாஸா தொழுகை தொழுவதற்கு நீங்கள் தூண்டினாலே ஜமாத்தோடு தொழுத நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். கணவனை தூண்டினாலே அந்த நன்மை கிடைத்துவிடும் என்ற சுதந்திரம். கணவனுக்கு அடிமையாக இருந்த பெண்களை கணவனை தட்டி எழுப்புகிற பெண்ணாக பெருமானார் தானே மாற்றினார்கள். இந்த சுதந்திரத்தை யார் தந்தது? பெண்கள் இன்னைக்கு மட்டும் விழிப்புணர்வு அல்ல, அன்னைக்கே விழிப்புணர்வாக இருந்தார்கள். பெருமானார் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம், ஹயாத்து சஹாபா அந்த நூலை படிக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு எப்பொழுதுமே அவர்களுக்கு அருகிலே அறிவாளிகளை மட்டும் வைத்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு சுத்திலும் அறிவாளிகளாக தான் இருப்பாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு அம்மா புர்காவோடு வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர். உமர் ரலியல்லாஹு அலைக்கும் சலாம்னாங்க. அந்த அம்மா வந்த அம்மா, என் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவருன்னுச்சு. உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, நல்ல கணவனை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். துஆ செஞ்சு அனுப்பிச்சாச்சு. அடுத்த 5 நிமிஷத்திலே திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து உமர் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னுச்சு. அம்மா இப்போ தானேம்மா துஆ செஞ்சேன், வீட்டுக்காருக்கு திருப்பி வந்து நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவருங்கிற. போயாச்சு. அடுத்த 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துச்சு. வந்து அந்த அம்மா சொல்லுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லை, ரொம்ப 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 நல்லவருன்னுச்சு. பக்கத்தில் இருக்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சிரிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உபய்கிட்ட கேட்டாங்க, சிரிக்கிறீங்களே என்ன விஷயம்? அந்த அம்மா என்ன பேச வருதுன்னு தெரியுதா? நாட்டின் ஜனாதிபதிக்கு சொல்லுகிறார்கள். அந்த அம்மா எவ்வளவு தெளிவாக சுதந்திரத்தோடு, இப்படியெல்லாம் பெண்கள் அந்த காலத்தில் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. சுதந்திரத்தோடு அந்த பெண் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெண்ணின் நான் என்னென்னத்தோ படிச்சுட்டேன், பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த உமருக்கு அடிமை. ஆனா பெண்ணின் மனதை நான் என்ன படிக்கவே இல்லை. இதுவரைக்கும் படித்த ஆம்பளைய யாரும் இல்லை, இஸ்மாயில் அஜத்தை தவிர, இல்லையா? ஏன்னா நான் நீடூர்ல இருந்து போகணும். அப்ப அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? என் வீட்டுக்காரர் நல்லவருன்னா எப்போ பார்த்தாலும் தஸ்பீ ஓதிட்டு பள்ளிவாசல்லே உட்காந்துக்கிறாரு, வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு. ஒரே குர்ஆன் ஓதுறது, தஸ்பீ ஓதுறது, திக்ர் செய்யறது, பள்ளியோடே இருக்கிறார், வீட்டுக்கு வருவதில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு உபய் சொன்னது சரியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா எவ்வளவு தெளிவா சொல்லுச்சு தெரியுங்களா? உமரின் நாவில், உபையின் நாவில் உண்மையை வரவழைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் இருந்துச்சு. உபை உண்மையைத்தான் சொன்னார். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு பாராட்டுகிறார்கள். இப்படி ஒரு சமூகத்தை பெருமானார் தானே உருவாக்கினார்கள். எங்கும் துணிச்சலாய் ஆண்கள் இருக்கிற பகுதியில் துணிச்சலாய் பேசுகிற ஒரு சமூகம் பெருமானார் உருவாக்கினார்களே. அந்த சுதந்திரம் இன்றைக்கு பிறப்பில் கூட இல்லையே. பெருமானார் இந்த உலகத்திற்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இந்த சுதந்திர இந்தியா இன்னும் பெறவில்லை. தர்மபுரியில இன்னைக்கு வரைக்கும் பெண் பிள்ளை பிறந்தால் நெல்மணிகளை கொடுத்து கொள்ளுகிற அவல காட்சிகள் நடக்கத்தானே செய்கிறது. பெண்ணை கேவலமாக பார்க்கிற அவலம் சமூகத்தில் இருக்கத்தானே செய்கிறது. 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளைகளை எல்லாம் தவறாக பயன்படுத்துகிற சமூகம் இன்னும் இந்த திறந்த வெளியில் இருக்கத்தானே செய்கிறது. எங்கே சுதந்திரம்?
அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ஜாதி வெறியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சுதந்திர காற்றை நுகரச் செய்தார்கள். இன்னைக்கு இஸ்லாத்துல எல்லாம் இணைகிறாங்கன்னு சொன்னா எதனால தெரியுமா? ஜாதி மத பாகுபாடு என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லை. ஜாதிக்கு வேலையே இல்லை. நேற்று வரை கீழ் ஜாதியாக இருந்தவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று காற்றிலே கரைகிற வார்த்தைகளை சொன்னால் சரிசமமாகி விடுகிறார். அவர் முஸ்லிம், இவர் முஸ்லிம். ஒரே அணியில், ஒரே தட்டில், ஒரே படுக்கையில். உலகத்தில் வேற எந்த சமூகமும் யாரும் இப்படி ஒரு சுதந்திரத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்ததே இல்லை. எங்காவது ஒரு வரலாறு இருக்கிறதா? இன்னைக்கு ஜாதிகள் ஒளிந்திருக்கிறதா? பார்ப்பன ஜாதியோடு கீழ் ஜாதி போய் உட்கார முடியுமா? எத்தனை ஜாதிகள், எத்தனை கூறுகள். நாடாருங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு, கல்லர்கள்ங்கிறாங்க. ஏராளமான ஜாதிகள், ஜாதி கூறுகள். ஆனா அது இஸ்லாத்தில் இல்லையே. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட விதை. அந்த சுதந்திரம் என்பது உலகத்திலேயே இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. கிறிஸ்துவத்தில் கூட கிடையாது. ஒருத்தன் அலோலியாங்கிறான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அருகிலே, பிலாலே ஹபசி, சல்மானே பாரசி, பாரசி நாட்டு சல்மான் ஒரு பக்கம், பிலால் ரலியல்லாஹு ஒரு பக்கம், அல்லாஹு அக்பர், சுஐப் ரோமி, ரோம் நாட்டு சுஐப், எல்லாமே ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து இருந்தாங்களே. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு வரலாறு சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே எழுதுகிறார்கள். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அப்படி கடந்து போறார், இஸ்லாத்துக்கு வரல. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், எனக்கு சான்ஸ் கிடைச்சா உஹது போர்க்களத்திலே பெருமானார் இறந்து விட்டார்கள் என்று வதந்தியை கிளப்பி அபூ சுஃபியான், எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அபூ சுஃபியானை கொன்று விடுவேன் என்று சொன்னது யார்? பிலால் ரலியல்லாஹ். உடனே கோபம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹ் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர், ஒரு தலைவர். அபூ சுஃபியானை பார்த்து, பிலால் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? கொன்று விடுவேன் என்று பேசுகிறீர்கள் என்று சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹ் முகம் சுருங்கிருச்சு. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போனார். நாயகமே, உங்களின் மீது இருக்கிற பாசம் தானே, உங்களை இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பிய ஒருவர், அவரை நான் சொன்னதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹ் கோச்சிட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹ். அவங்க மாதிரி நண்பர்கள் யாரும் இல்லை. சரி சரி விடுங்கன்னு சொல்லல, சரி சரி விடுங்கன்னு சொல்லல, அல்லது அதை தட்டி கழிக்கல. பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கர், உங்களின் சொர்க்கமும் நரகமும் பிலாலின் மன்னிப்பில் இருக்கிறது. நாங்க பிலால், நீக்ரோ கருப்பு நிற பிலால் கவலையோடு இருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப நிறவெறி, இனவெறி, மொழிவெறி எல்லாம் தகர்ந்து போனதே. இதுதான் பெருமானார். அபூ தர்தா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னது நமக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? நீக்ரோவின் மகனே சொல்லிவிட்டாங்க. அவ்வளவுதான். அபூ தர்தா ரலியல்லாஹு. உடனே பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, என்ன பார்த்து நீக்ரோவின் மகனேன்னு சொல்லிட்டார். பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க, இன்னும் ஐயாமுல் ஜாகிலியாவில் தான் இருக்கிறீங்களா? மடமை காலத்தில் தான் என்ன இருக்கிறீங்களா? அபூ தர்தா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? பிலால், என்னை மன்னிச்சிருங்கன்னு மட்டும் கேட்கல, மன்னித்ததின் அடையாளமாய் நான் கீழே படுத்துக் கொள்ளுவேன். அரபுலகத்தின் அழகர், வெள்ளை நிறத்திற்கு சொந்தக்காரர் அபூ தர்தா, நான் கீழே படுக்கிறேன். பிலால்,
உங்களின் காலை எடுத்து என் முகத்தில் வைக்க வேண்டும். செஞ்சாங்க. முடியாது நண்பா, நான் மன்னிச்சிறேன் நண்பா, விட்டுருங்க. இல்லை இல்லை, இது உலகத்திற்கு பாடமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு 1500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பேசுகிறோம் அல்லவா, இந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தை பெருமானார் உருவாக்கினார்களே. மஹ்பூபே முஸ்தபாங்கிற ஒரு நூல், 102 ஆயத்து ரசூலுல்லாஹ்வை பத்தியே, அதற்கான விளக்கம். அதுல பிலால் ரலியல்லாஹு பத்தி ஒன்று எழுதுறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சோகமா கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்து, யாருக்கு சோகம்னாலும் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை, உலகத்திற்கே சுதந்திரம் தந்த தலைவர், அவர்களின் கவலையை பார்த்து விட்டால் அண்ணல் கவலைப்படுவார்கள். பிலால், சதைக் யா ரசூலல்லாஹ், லப்பைக் யா ரசூலல்லாஹ், பிலால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுக்கு என்ன வேணும்? பில்கேட்ஸ் நம்மளை பார்த்து என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பில்கேட்ஸ் பார்த்து கேட்டார் என்ன வேணும்னு. ஒரு பென்ஸு கார் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு 4 ஏக்கரில் வீடு இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம ஆளுகளுக்கு சிந்தனை ஃபுல்லாக இருந்தான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா சட்டுன்னு சொன்னாங்க, ரசூலை எனக்கு சொர்க்கம் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த நாயகம் பிலால், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு ரொம்ப அறிவாளி. எல்லா சாலிஹீன்கள் நல்லோர்களுக்கெல்லாம் முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். அதெல்லாம் போயிடுவேன் பிலால், எல்லாம் நல்லவங்களுக்கு முன்னாடி போயிடுவேன். பத்தாது, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னாடி, எல்லாம் போர் செஞ்சு ஷஹீதானாங்களே அவங்களுக்கெல்லாம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். பிலால், எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் சென்று விடுவீர்கள். போதாத நாயகமே, சித்திக்குகளுக்கு முன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட யோசிக்கல, சித்திக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். போதாத நாயகமே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போகணும். எவ்வளோ ஆசையை பாருங்களேன். எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். போதாது, எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும், உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். 7 ஸ்டார் ஹோட்டலை திறப்பு விழா செய்யறதுக்காக வேண்டி நாட்டின் முதலமைச்சர் போறார். 7 ஸ்டார் ஹோட்டல் திறப்பு விழா. அப்ப பிஏ சொல்றாரு, ஒரே ஒரு நாள் முதல்வரே நீங்க கொஞ்சம் பின்னாடி இருங்க, நான் போய் ரிப்பன் வெட்டட்டுமா? முதல்வர் அவரை வெட்டிட்டு தான் அப்புறம் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர். என்ன நாயகமே, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு அடி கூட உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்ததில்லை, சொர்க்கத்தில் மட்டும் எப்படி உங்களுக்கு முன்னால் நான் செல்லுவேன்? ஒரு நாளும் நடக்காத நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், மலர்கள் கூட, ரோஜா கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லில் இருந்து புரள்வதில்லை. நான் தான் முதலில் ஒட்டகத்தில் சொர்க்கத்திற்குள் நுழைவேன், என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு காதிமாய் எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால். அப்ப எங்கே ஜாதிவெறி, இனவெறி, நிறவெறி அத்தனையிலிருந்தும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் சுதந்திரம் கொடுத்தார்கள். அந்த சுதந்திர காற்றை இந்தியா இதுவரை சுவாசிக்கவே இல்லை. மூன்றாவது, அடக்குமுறையிலிருந்து சுதந்திரம். இன்னைக்கு ஒரு சிலர் உலகத்தையே அடக்கி வைத்திருக்கிறார். உலகத்தையே கங்கட்டுப்பாட்டி, ஊடகத்தையும் மற்ற துறைகளையும் தனக்குள் வைத்துக் கொண்டு இளைத்தவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி இனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தையே ஒழிப்பதற்காக படுகொலையில் ஈடுபடுகிற பாதகர்கள் இருக்கிற இந்த உலகத்தில், இந்தியாவிலும் இது போன்றவர்கள் இருக்கிற சூழலில் எங்கே சுதந்திரம் வந்தது? பெருமானார் எப்படி சுதந்திரம் தந்தார்கள் தெரியுமா? அடக்குமுறை என்பது அண்ணலின் வரலாற்றிலேயே இல்லை. அந்த முரடர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது எதிராக பத்வா செஞ்சாங்களா? கொஞ்சம் பாருங்க. ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸை பார்க்கலாமே தவிர
பெருமானார் பத்துவா செஞ்சதாக வரலாறே வர. அடக்குமுறை அறவே இல்லை. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி வந்து சொல்றார், அவர் இஸ்லாத்தை தழுவுனதே ஒரு அதிசய செய்தி. இஸ்லாத்தை தழுவுனதே, அவர் பெரிய டாக்டர், வைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர். மக்காவில் வந்து சொன்னார், ஏதோ முகம்மதுன்னு ஒரு பைத்தியம் இருக்குதாமே, அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன்னார். ஏன்னா அன்னைக்கு அபூஜஹில் போன்றவர்கள் எல்லாம் பெருமானாரை குறித்து இப்படி சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து சொன்னார் அபூஜஹில்கிட்ட, நான் போய் வைத்தியம் பண்ணி நாம் தொட்டதில் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, அதனால நான் போய் வைத்தியம் பார்க்குறேன். அப்போ அபூஜஹில் சொன்னா, உன்ன மாதிரி ஒரு 10 டாக்டர் வந்தான், வந்தவையெல்லாம் அவர் மேலே பைத்தியம் ஆயிட்டான், அதனால நீ போகாத. இல்லை நான் போய் எல்லாம் சரி பண்ணிடுவேன். சரி போகிறது போகிற, காதில் பஞ்சை வச்சுட்டு போ, நீ சொல்கிறது தான் அவருக்கு கேட்கணும், அவர் சொல்கிறது உன் காதில் விழுகக்கூடாது. சரின்னு காதில் பஞ்சை வச்சுட்டு பெருமானார்கிட்ட போய் கேட்டது என்ன தெரியுமா? மா அந்த ஓ மண் அந்த, நீ யார் என்ன சொல்கிற? ஆனால் முகமது இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவுடைய மகன் முகம்மது, நான் சொல்கிற செய்தி என்னன்னா சூரத்துல் ஃபாத்தியாவை தான் ஓதுனாங்க பெருமானார். அல்ஹம்து சூராவை ஓதினார்கள், பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர், நான் என் சமூகத்திற்கு செல்லுவேன், ஏகத்துவத்தை சொல்லுவேன். சரின்னு பெருமானார் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க. 6 மாதம் படாத வாடு அந்த ஊரில் போய் ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு, நாயகமே 6 மாதம், நான் 5 நிமிஷத்தில் என் இதயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் நானும் போய் என் சமுதாயத்தில் என் குடும்பத்தார்கிட்ட 6 மாதமாக சொல்கிறேன், ஒருத்தன் கூட இஸ்லாத்துக்கு வரல. அதனால அவங்க எல்லாத்துக்கும் பத்வா செஞ்சிருக்க நாயகமே, பத்வா செய்யுங்க, நாசமாக போகட்டும், அழிச்சு போகட்டும். பெருமானார் கரம் உயர்த்துகிறார்கள். பத்வா செய்யத்தான் பத்வா செய்யத்தான் கரம் உயர்த்துறாருன்னு அவரும் சேர்ந்து உயர்த்திட்டார். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பெருமானார் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி தௌசா, அல்லாஹ் அந்த தௌசை இங்கே கொண்டு வருவாயாக, வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் வஹ்திஹிம், அவர்களை மன்னித்து விடு, அவர்களின் மீது நீ இரக்கப்படுறப்பே, அவர்களுக்கு ஹிதாயத் என்ற ஒளியை கொடுத்து விடுறப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த சமூகம் படிப்படியாய் இஸ்லாத்திற்குள் இணைந்தது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அடக்கவில்லை. 4 தடவை குடி, ஒரு தடவை அல்ல, ஒரு தடவை குடிச்சா 40 தடவை கசையடி. 4 தடவை நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா 4 தடவை குடிச்சு அடி வாங்குறார். 5ஆவது தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு வந்துட்டாங்க, நாயகமே இவர் திருந்த மாட்டார், திருந்தவே மாட்டார். 4 தடவை, எல்லாத்துக்கும் 3 சான்ஸ், நம்ம ஆளுக்கு 4 சான்ஸ் கொடுத்தாச்சு, அதனால பத்வா செஞ்சிருங்க, பத்வா செஞ்சிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரப்பே அவர் என்னை பிரியப்படுகிறார், நான் அவரை பிரியப்படுகிறேன். என்ன வார்த்தை! நம்ம பிள்ளைகள்கிட்டயே சொல்லுவோம், 4 தடவை தப்பு செஞ்சானா நீ திருந்தவே மாட்டடா, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லடா, உன்னை பெக்கிறதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம்டா, சொல்லுவோமா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவரை பிரியப்படுகிறேன், அவர் என்னை பிரியப்படுகிறார், ரப்பே அவரின் மீது இரக்கப்படு, அவருக்கு ஹிதாயத்தை கொடு. வரலாறு பெருமானார் என்றைக்குமே அடக்கி திருத்தியதாக ஒரு வரலாறு கூட இல்லை. அவங்க வழியில போய்தான் பெருமானார் இளைஞர்களை கூட திருத்தி இருக்கிறார். குரைஷ் ரலியல்லாஹுவின் வரலாறு சான்று அபூ ஹஸன் ஸகஃபி. இந்த வரலாறு எல்லாம் ஆச்சரியமான வரலாறு. காதிசியா போர்க்களம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹஸன் குடியை மட்டும் அவரால் விடவே முடியல, தண்ணி அடிக்கிறத மட்டும் விடவே முடியல, அதனால வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. போர்க்களத்திற்கு சிறந்த வீரர், ஆனா இவர் வந்து எதையாவது ஒன்று பேசி விட்டுருவாரு, எக்கு தப்பா ஏதாவது நடந்தாலும் குடிச்சு போட்டு எங்கேயாவது போனா சிக்கலா போயிடும்ட்டு வீட்டில் போட்டு பூட்டிட்டு போயாச்சு. போர்க்களத்தில் காலையில் பார்க்கிறார், லேசான ஒரு தெளிவு இருக்கிறது, தெளிந்த நிலையில் இருக்கிறார். பக்கத்து வீட்டில் கதவை தட்டி கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு, அதெல்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இல்லை, என் மீது இரக்கப்படுங்கள், போர் நடக்கிறது, நான் நாயகத்தின் மீது நேசம் கொண்டவர்,
போர்க்களத்திலே போய் ஒன்று நான் ஷஹீதாகிவிட்டால் வரமாட்டேன், அல்லது எதிரிகளை துவம்சம் செய்துவிட்டு நான் வந்து விடுகிறேன். அம்மா, அந்த நன்மை உங்களுக்கும் இருக்கிறது அம்மா, போர்க்களத்தில் நான் கலந்து கொண்ட நன்மை உங்களுக்கும் இருக்கிறது அம்மா என்று பக்கத்து வீட்டில் கெஞ்சி கேட்க அந்த அம்மா திறந்து விட்டுருச்சு. போனா பெண்களை போல துணியை கட்டி கொண்டார், புர்கா போட்டார், துணியை கட்டிட்டு உள்ள போனா எதிரிகளை துவம்சம் செய்கிறான். காலித் இப்னு வலீத் சொல்றாங்க, நாம பூட்டை போட்டு பூட்டிட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த வேகத்தை பார்த்தால் அபூ ஹஸனின் வேகம் தெரிகிறதே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர் எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சுட்டு மீண்டும் வீட்டில் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு போட்டு சொல்லிட்டு பூட்டு சொல்லிட்டார். போர்க்களத்தில் காதிசியாவில் வெற்றி. நீண்ட வரலாறை சுருங்க சொல்லுகிறேன். காதிசியாவில் வெற்றி, வெற்றிக்கு பிறகு எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு மனுஷன் வந்தாரு, முகத்தை கூட பார்க்க முடியல, எல்லா எதிரிகளையும் துவம்சம் செய்தார். அவர்கிட்டே சொல்றாங்க, எல்லா எதிரிகளையும் துவம்சம் செய்தார். கடைசியில் இது தலைவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தெரிஞ்சிருது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமேல் நீ குடிக்கிறத நான் தடுக்க மாட்டேன், இனிமேல் நீ குடிக்கிறத நான் தடுக்க மாட்டேன். ஆனா அபூ ஹஸனின் வரலாறை கொஞ்சம் புரட்டுங்கள், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த குடியை நான் விட்டதாக இருக்க வேண்டும், என்னை அடக்கி யாரும் விட்டதாக இருக்கக்கூடாது. நானே குடியை விட்டதாக இருக்க வேண்டுமே தவிர இவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி குடியை விட்டது என்பது எனக்கு கேவலம். அதனால் நான் இவ்வாறு செய்தேன். குடியை விட்டார். இஸ்லாம் என்றைக்கும் அடக்கி ஆளுவதை விரும்பவே இல்லை. இது யார் கொடுத்தது? பெருமானார் தானே. நாயகம் நினைத்திருந்தால் ஹுரைஸ் ரலியல்லாஹு தடுத்திருக்க முடியும். யார் அந்த ஹுரைஸ்? 19 வயது இளைஞன். ஹுனைன் போர்க்கலாம். பொதுவாக 19 வயது இளைஞர்களுக்கு இன்னைக்கும் மருத பிள்ளை எல்லாம் 19 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த அரும்பு மீசை முளைக்கிற வயசு, அப்படியே முறுக்குவான். அவனை கண்ணாடியை பார்ப்பான், அப்படி இப்படி தலையை லேசாக செய்வான். ஏற்கனவே மொட்டையாக தான் இருக்கும், ஆனாலும் கூட இப்படி தலையை தடவிக்குவான். தலையிட்டு யாராவது பொம்பளையை பார்க்குறாங்களா, யாராவது அப்படி லேசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. நான் உங்களை சொல்லவே இல்லை, 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ இதே மாதிரியே ஹுரைஸ் ரலியல்லாஹு அந்த வயசில் கடைசியில் பெண்கள் பகுதி அங்கே போய் கூடாரத்திலேருந்து வெளியே போய் உக்காந்துக்கிட்டாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்மளை தான் பார்க்குறாங்க. பெண்கள் எல்லாம் மருந்து ஓடுவதற்காக, தண்ணீர் எடுப்பதற்காக, தண்ணீர் கொடுப்பதற்காக வருவார்கள். அதனால நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு ஒரு பாறையில் போய் உட்காந்துக்கிட்டேன். பாறையில் ஏறி உட்காந்து பார்க்கட்டும்னு உட்காந்துருக்கும் போது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, ஹுரைஸ் என்ன பெண்கள் இருக்கிற பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே? உடனே சொன்னாரு, பொதுவாகவே நம்மால் ஏதாவது தப்பு செய்வான், தகப்பனார் வந்துட்டாரு அல்லது ஆசிரியர் வந்துட்டா ஏதாவது பதில் சொல்லுவான். அதே மாதிரி ஹுரைஸ் ரலியல்லாஹு பதில் சொல்லிட்டாங்க, நாயகனே நீ ஒட்டகத்தை காணோம் அதனால தேடிக்கிட்டு இருக்கேன்ட்டாங்க. ஒட்டகம் காணாம போச்சு தேடிட்டு இருக்கேன். காணாம போன ஒட்டகத்தை பாறையில் உட்காந்தா தேடுவாங்க என்று சொல்லிட்டு ஒன்றும் பேசல பெருமானார். அடுத்து எப்போ தொழுக முடிஞ்சானோ அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது, அந்த ஒட்டகம் என்ன ஆனது? பெருமானார்ட்ட பொய் சொல்ல முடியாது, வகி இறங்கிடும். ஒன்றுமே பேசலை. போர்க்களம் முடிகிறது, தூரத்தில் போயிட்டு இருக்கிறாரு. பெருமானாரின் ஒட்டகம் பின்னாடி வருது. பெருமானார் அங்கிருந்தே கையை தூக்கிட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆனது? என்ன சொல்றது? மதீனாவும் வந்தாச்சு. ரசூலுல்லாஹ் கூட மஸ்ஜிது நபவியில் தொழுது முடிச்ச உடனே சலாம் சொல்லிடுவாங்க. ஒட்டகத்தை பற்றி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மதீனாவில் 8 பள்ளிவாசல் இருந்துச்சு. பனு சுரைக் மாதிரி 8 பள்ளிவாசல். அந்த பள்ளியில் போய் தொழுக ஆரம்பிச்சிட்டார். ஆனாலும் அவர் உள்மனசு சொல்லுது, மஸ்ஜிது நபவியில் வந்து எது தொழுதாலும், ஒரு ரிவாயத்தில் 1000 மடங்குன்னு இருக்கு, இன்னொரு ரிவாயத்தில் 50,000 மடங்கு, எது தொழுதாலும் 50,000 மடங்கு நன்மை இல்லை. ரசூலுல்லாஹ் இல்லாத நேரத்தில் போய் அந்த 11 மணி வாக்கில் ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க, நாம் போய் அங்கே நஃபிலான தொழுகை லுகா தொழுகை எல்லாம் தொழுதுட்டு வந்துடலான்னு 11 மணிக்கு போய்
தக்பீரை கட்டி நிற்கிறாங்க. ரசூலுல்லா வீட்டு கதவை திறந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் ரசூலுல்லா நம்மளை மாதிரி யோசிச்சார். குறைஷ் ரலியல்லாஹ் பெரிய பெரிய சூறாவாக ஓதுவோம், ரசூலுல்லா எந்திரிச்சு போயிடுவாங்க. பெரிய சூறா ஓத ஆரம்பித்த உடனே ரசூலுல்லா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சலாம் கொடுத்த உடனே தான் நான் போகிற மாதிரி இருக்கேன். ரசூலுல்லா சொன்ன உடனே வேக வேகமாக தொழுகையை முடித்தார், சலாம் கொடுத்தார். சலாம் கொடுத்தவுடன் பெருமானார் கேட்டார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா குரைஸ், அந்த ஒட்டகம் என்ன ஆன? கையை பிடிச்சிட்டார். நாயகமே எனக்கு ஒட்டகம்லாம் காணாம போல, தெரியாமல் செஞ்சுட்டே ரசூலுல்லா. பெருமானார் ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா ரஹிமக்கல்லா, நினைத்திருந்தால் ஹுனைனிலேயே அடக்கி இருக்கலாம். என்கிட்ட போய் சொல்றியா? நீ எதுக்கு உட்கார்ந்துருக்கேங்கிறது எனக்கு தெரியுமல்ல. உள்ளத்தை அறிகிற ஆற்றலை ரப்ப எனக்கு கொடுத்திருக்கிறானே. பெருமானார் அடக்கி இருக்கலாம், ஆனால் அவர் போங்கிலேயே சென்று பெருமானார் அவர்களை திருத்திய நெறி. இந்த சுதந்திரம் உலகத்தில் யார் கொடுத்தது? எந்த தலைவர் கொடுத்தது? எல்லாம் அடக்கு முறையால் ஆட்சி செய்கிற இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த இந்த சுதந்திர காற்றை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும். நாலாவது, மூட நம்பிக்கையிலிருந்தும் சுதந்திரம். இன்னைக்கு மூட நம்பிக்கையை உலகத்தால் அழிக்க முடிஞ்சா? மூட நம்பிக்கை அழிஞ்சு போச்சா? இதே மயிலாடுதுறையில தான், நான் குறிப்பிட்ட இடத்த நான் சொல்ல மாட்டேன், ஒரு இடத்துல பார்த்தா நம்ம ஆளு கல்லாவுக்கு மேல கழுதையை மாட்டி வச்சிருக்கிறார். கழுதையை பார்த்தா யோகா வரும்னு. எந்த கழுதை சொல்லுச்சுன்னு தெரியல. கழுதையை பார்த்தா யோகா வரும். ஒரு வீட்டில் நானே பார்த்துருக்கிறேன், எங்க ஊர்ல திண்டுக்கல்ல நரியோட பல்லு வச்சிருக்கிறார். கல்லாப்பொட்டியில் நரியோட பல்லு. எதுக்குங்க இந்த நரியோட பல்லு? அதற்கு இதெல்லாம் கிடைக்காத விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கே மசாலா. என்ன முக்கியமான விஷயம்? இது இருந்துச்சுன்னு சொன்னால் வாடிக்கையாளர்கள் தானாக வருவாங்க. கடைசியில் இன்னைக்கு ஆளே காணாம். நரிப்பல்லு காணாமல் போச்சு, அவர் காணாமல் போயிட்டாரான்னு தெரியல. இப்படி நாள் நட்சத்திரங்கள் ஒழிக்க முடிஞ்சா? நம்ம கலந்துக்கிட்டு இருக்கிற கல்யாணத்திலே அஜரத்து ஒரு 5 நிமிஷம் அஜரத். எதுக்கு 5 நிமிஷம்? இந்த நல்ல நேரம் வரட்டும். எங்களுக்கு அஜரத்துமார்களுக்கு எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். நல்ல நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் நாள் நட்சத்திரங்களை ஒழிக்க முடிந்ததா? ஜோசியத்தை ஒழிக்க முடிந்ததா? இவ்வளவு தூரம் பேசுகிற சமூகம். நிறைய பேர் ஜோசியர்லாம் இன்னைக்கு அமைச்சராக மாறிட்டான். என்ன போதோ தெரியல நடைமுறை. என்ன எல்லாம் ஜோசியக்காரன் அமைச்சராக இருக்கான், அங்க உட்காந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு வரைக்கும் விடவே முடியல. மூட நம்பிக்கைகளை ஒழிக்கவே முடியாத இந்த உலகத்தில் மூட நம்பிக்கையே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கிய பெருமை பெருமானாரை தவிர உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கு உண்டு? சொல்லுங்களேன் பார்க்கலாம், எந்த தலைவருக்கு உண்டு? இஸ்லாத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை இல்லை. எத்தனை வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல. அன்னைக்கு அம்பெறிவான், நேமு லான்லாம் போட்டு எறிவான் இல்லையா? இன்னைக்கு பூனை, இன்னைக்கு வரைக்கும் வீட்டில இருந்து வெளியே போகும்போது பூனை குறுக்க போயிடுச்சுன்னா திருப்பி உள்ள போயிடுவான். இல்லை பயணத்தை நாளைக்கு வச்சுக்கலான் இருக்கிறேன். திருப்பி போய் பார்த்தா பூனை செத்து போய் கிடக்குது. இவனை பார்த்ததுல பூனை செத்துருச்சு. இப்ப யார் சகுனம்? கெட்ட சகுனம் இல்லையா? யார் சகுனம்? கெட்ட சகுனம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கையிலேயே மூழ்கி போயிருந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறவே மூட நம்பிக்கை இல்லாத சமூகமாக மாற்றிய பெருமை இந்த உலகத்தில் நாயகத்திற்கு மட்டும்தான். காந்தியோட மனைவியே, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியினுடைய மனைவியே காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்ப்பார்களாம், அந்த நிழலை பார்ப்பார்களாம். அந்த நிழலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் காந்திக்கே வெளியே போறதுக்கு அனுமதி. அப்ப இல்லையா, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள போயிட்டாக்க அந்த அம்மா சொல்றதுதான் ஒன்றும் செய்ய முடியாது. மூட நம்பிக்கைகளாம் ஒன்றும் ஒழிக்க முடியாது.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நைல் நதிக்கு எழுதினார்களே கடிதம், நைல் நதியிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணை பலி கொடுத்தால் தான் ஆறு ஓடும், நைல் ஓடும். உமர் ரலியல்லாஹு சொன்னோன்னு ஒரு கடிதம் தான் கொடுத்து விட்டாங்க. அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு நீ ஓடுறதா இருந்தால் ஓடு, இல்லைன்னா அவன் தண்ணியே எனக்கு தேவையில்லைன்னு கடிதம் எழுதியிருக்காங்க. யாருக்கு? நதிக்கு. அது எந்த நதி, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிச்சு, அது என்ன பட்டம் வாங்கியது? உமரின் கடிதத்தை நைல் படித்தது, ஓடியது, இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் வற்றவில்லையே. அந்த மூட நம்பிக்கையை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு ஒழித்த பெருமை பெருமானாருக்கு சொன்னார். அல்லாஹ் அக்பர். அஞ்சாவது பொருளாதார சுதந்திரம். இன்னைக்கு இதை மட்டும் பேசுறதா இருந்தால் ஒரு 3 மணி நேரம் பேசணும். காரணம், உலகமே வட்டியில் மாட்டி இருக்கிறது. பொருளாதார சிக்கல், வட்டி. உதாரணம் சொல்றதா இருந்தால், ஒரு பெண்மணி ரொம்ப அபல கஷ்டத்தில் இருக்கிறா. அவன் எனக்கு 2000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி 2000 ரூபா நான் கொடுத்துட்றேன், ஆனால் நீ உன்னையே கொடுத்துடணும், விபச்சாரத்துக்கு வரணும் என்று சொல்வதும், கஷ்டத்தில் இருப்பவனிடத்தில் நான் காசு தர்றேன் 3000 ரூபா, ஆனால் நீ 3500 ரூபா தரணும்னு சொல்றது ஒன்று தானே. கஷ்டத்திலே பயனடைதல், கஷ்டத்தில் பயனடைதல், சந்தோஷத்தில் இல்லை, கஷ்டத்தில் பயனடையும் சமூகம் ஒன்று உலகம் முழுக்க உருவாக்கி வருகிறது. மற்றவன் எப்படி செத்தா நமக்கு என்ன, நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். இரக்கமற்ற தன்மையை, அரக்கத்தன்மையை இந்த உலகம் நேசிக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வட்டி தப்புன்னு உலகத்தில் எந்த அரசாங்கம் சொல்லலையே. வட்டி கொடுமை. இன்னைக்கு வரைக்கும் இந்த சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம் சமூகத்துக்கு கிடைக்கவே இல்லை. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று ஒரு வருடத்தில் வட்டி கூடாது 10 ஆண்டுகள் பெருமானார் வாழ்ந்தார்கள். வஃபாத் ஆகிற போது மதீனாவில் ஏழைகள் இல்லை, வட்டி ஒளிந்தது, ஏழைகள் இல்லை. தத்தனாசரு வலா துஸ்ரிஃபு, ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண்விரயம் வேண்டாம் நடத்தினாங்கல்ல. அந்த சுதந்திரத்தை இந்தியா பெற்றுக் கொடுத்திருக்கிறதா? வட்டி இல்லா உலகத்தை நாங்கள் உருவாக்குவோம் சொல்லி இருக்கிறதா? பெருமானார் ஜெயித்து காட்டினார்கள். இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே வட்டி குறைவாக உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள். அல்லாஹ் அக்பர். உள்ள நுழைஞ்சா நிறைய சொல்லணும். இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஏழைகளுக்கு ஒரு நியதி, பணக்காரன் வலுத்தவன் உயர்ந்தவன், ஏழை தாழ்ந்தவன் என்ற நியதி இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு பணக்காரன் தான் வரணும், ஏழை வரக்கூடாது. வந்த ஏளனமாக பார்க்கிற அவலம் இருக்கா இல்லையா? சொந்தக்காரன்லையே பணக்காரனை பார்க்கிறது ஒரு விதம், ஏழையை பார்ப்பது ஒரு விதம். அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் ஒழித்து சுதந்திரத்தை, ஏழை பணக்காரனை விட சிறந்தவன் உலகத்தில் வேற எந்த நாடும் சொல்லவில்லை, எந்த தலைவனும் சொல்லவில்லை. பெருமானார் மட்டும்தான் சொன்னார்கள், ஏழைகள் தான் முதலில் சொர்க்கம் நுழைவார்கள், பணக்காரன் 500 வருஷத்துக்கு பின்னாடி தாண்டா போவான். இப்படி சொன்ன தலைவன் உலகத்தில் உண்டா? பணக்காரனை பெருமானார், பணக்கார நபித்தோழர்களை பாராட்டுவதை விட ஏழைகளை பாராட்டிய விதம் ஹதீஸ் நூல்கள் எல்லாம் பார்த்தா நம்ம அலறி போயிடுவோம். 1500 ஒட்டகைகளையும் 200 குதிரைகளையும் 50,000 திருகத்தையும் கொண்டு வந்து கொட்டி இருக்கிற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், வீட்டில் பாதியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா, வீட்டில் இருக்கிற அத்தனையும் கொடுத்திருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சஹல் ரலியல்லாஹு வீட்டில் எதுவுமே இல்லை. ஒரு வாளி தண்ணீர் இறைத்தால் ஒரு பேரித்தம்பழம். 17 வாளி, புகாரி அறிவிக்கிறாங்க, 17 வாளி தண்ணி எடுத்து 17 பேரித்தம்பழத்தை கொண்டு வருகிற போது, அரபு நாட்டில் பேரிச்சம்பழத்தை விட கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? தூக்கி எறிகிற பொருள்.
17 பேரித்தம்பளத்தை போர்க்கள நிதியாக கொண்டு வருவதை பார்த்து தூரத்திலிருந்து வந்த பெருமானார் கட்டி அணைத்து அந்த ஏழை சகலின் 17 பேரித்தம்பளத்தை எடுத்து எல்லா பொருட்களின் மீது தூவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சகலின் பரக்கத்தால் தபூக்கில் வெற்றியை தீர்மானித்து விட்டார். இப்படி சொன்ன தலைவன் உலகத்தில் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. பணக்காரனை பாராட்டுகிற தலைவர்கள். அடிக்கடி சொல்றது உண்டு, நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் மெட்ராஸில். நிறைய பேர் பணத்தால தான் நிம்மதி இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறான். பணத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. பணம் வந்துருச்சுனாவே நிம்மதி போயிடும்னு அர்த்தம். அந்த நண்பர் நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர். எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், அதில் பெசன் நகரில் 4 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், அண்ணா நகரில் 3 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், எங்கள் சொந்த ஊரில் 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிடுவார். அந்த சந்தோஷத்தில் சொல்லுவார், நான் அதை வாங்கி போட்டிருக்கேன், இதை வாங்கி போட்டிருக்கேன். ஒரு நாள் கூப்பிட்டு, ஆச்சா என்னங்க அஜர்த்து, அந்த இடமும் உங்களை பார்த்தா தான் சொல்லுது ஆச்சியார், என்னை பார்த்து இடம் என்ன சொல்லுது அஜர்த்து? உங்கள் தாதாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் இல்லையா? இதில் ஏதாவது பெருமை இருக்கா? காசு பணத்தால் பெருமை இல்லை, ஏழைகள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டிய வள்ளல் பெருமானார். மதீனாவுக்கு போய் எந்த அந்த 10க்கு 10 வீடு, இந்த சின்ன வீட்டில் பெருமானார் உள்ளே நுழைந்தார்களோ எல்லோரும் லட்சாதிபதிகள் கைபர் போர்க்களத்திற்கு பிறகு. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த ஏழையாக அந்த வீட்டில் தான் வாழ்ந்து அதே வீட்டில் வஃபாத்தாகி அங்கேயே அடக்கம் பெற்று உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களையும் அந்த ஏழை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாயகத்தினுடைய பெருமையே. ஏழையாக வாழ்ந்தவர்கள், ஏழைக்குத்தான் பணக்காரனை விட பெருமை என்று சொன்ன தகுதி, சொல்லும் தகுதி சொல்லி வாழ்ந்தவர்கள் பெருமானார். இந்த சுவாச காற்றை உலகத்தில் எந்த தலைவன் சொன்னது? பழிவாங்கும் வெறித்தனத்தில் இருந்து சுதந்திரம். இன்னைக்கு வரைக்கும் அது ஒருத்தன் ஆட்சிக்கு போய் இன்னொருத்தன் வந்துட்டான்னா பழி வாங்கிடுறான், தூக்கி அவனை தூக்கி உள்ள போட்டுறான். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறான். நிறைய பிரச்சனைகள். பழிவாங்கும் இரத்த வெறி, இனவெறி, இரத்த வெறி. ஆனா பெருமானார் அபூ சுஃபியானுக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. சுமாமாவுக்கு எப்படி மன்னிப்பு கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சஃப்வான் பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்னா கரும்புரங்கின் சத்தம் என்று சொன்னவர் சஃப்வான், அவரை பெருமானார் எப்படி மன்னித்தார்கள்? ஹிந்தாவை பெருமானார் எப்படி மன்னித்தார்கள்? நீங்கள் மன்னித்து வாழ வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு வழிநடத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அது என்ன, அந்த சுதந்திரம் வரவே இல்லையே. எல்லாரும் சரிசமமானவர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்பது சமூகத்திலே இல்லாமலே போய் கொண்டிருக்கிறது. பிறகு எங்கே சுதந்திரம்? அதே நேரத்தில் 8வது கோழைத்தனத்தில் இருந்தும் சுதந்திரம். அதே ஒரு முஸ்லீம் கோழையா இருக்கக்கூடாது. மார்க்க அதை விரும்புவது. அல் முஸ்லிம் லா யஜ்புன், ஒரு முஸ்லிம் கோழையா இருக்க மாட்டான். பெருமானாரின் தோழர்களில் ஒருவர் கூட கோழை இல்லை. இறக்கிற போது கூட ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா ஃபுஸ்து வ ரப்பில் காபா, எதிரி நெஞ்சில அம்ப குத்துறான், அவரு கால் ஊனமுற்ற சகாபி, இறக்கும் போது நான் வெற்றி பெற்று விட்டேன் ஃபுஸ்துங்கிறார். உடனே எதிரி அடிச்சவன் கேட்கிறான், என்னடா இறக்க போகிறாய், வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறாயே? நான் ஜெயித்தால் துன்யாவில் வெற்றி, நான் இறந்தால் மறுமையில் சொர்க்கம், எனக்கு தோல்வியே இல்லை. என்ன மார்க்க இது? எனக்கு தோல்வியே இல்லை, தொட்டது அத்தனையிலும் வெற்றி. கோழைத்தனம் இல்லாமல் நெஞ்சை நிமித்தி வாழ்ந்த சமூகம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ரிபா இப்னு ஆமிர் வரலாறுகளை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அறியாமையிலிருந்து வெற்றி, சுதந்திரம். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கல்வியைத்தான் கொடுத்தார்கள். ஃபலா துதிஇல் காஃபிரீன வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. கல்வியை திறந்து வைத்தார்கள். பெருமானாருக்கு முன்னாடி கல்வி இல்லை. அல்லமக மாலம் தக்குன் தாலம், எல்லாத்தையும் பெருமானார் திறந்தாங்க. பெரும் பெரும் நபித்தோழர்களை கல்வியாளர்களாக உருவாக்கினார்கள். கல்வி சுதந்திரம்.
ரசூல்லா கொடுத்ததான் இன்னைக்கு வரைக்கும் நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம். பெருமானார் கொடுத்த இந்த அப்படியே கொண்டு வந்து லட்ட குர்ஆனை கொடுத்துருக்காங்களா இல்லையா? இந்த குர்ஆனுக்கு ஈடாக இதில் இருக்கிற கல்விக்கு ஈடாக உலகத்தில் எந்த கல்வி நிலையங்கள் வந்தாலும் நிகர் இல்லையே. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குது உள்ள. ஏஐயை பற்றி குர்ஆன் பேசுகிறது. கடைசியில் கலாச்சார சுதந்திரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலாச்சாரம், அல்லாஹ் அக்பர், தன்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிற ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அத்ருக்கு சுன்னத் ஹபீபி லிஹாவுலாயில் ஹுமக்கா என்று சொன்னார்களே, அத்தனை சுதந்திரமும் பெருமானார் தந்தார்கள். இந்தியா இன்னும் இந்த சுதந்திர காற்றை அடையவில்லை. அன்னலை பின்பற்றினால் சுதந்திரம் உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.